வணக்கம் கலக்கல் சினிமா நேயர்களே, நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூவில் நம்ம கூட யாருக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் படத்துடைய மியூசிக் டைரக்டர் பிருத்திவி சார் தான் இருக்கார். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே, டூயிங் குட். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை பார்த்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனெக்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹாரர் ஃபிலிம் வரலையோ அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை கண்டிப்பாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு அப்படின்றத நம்புகிறேன். அதை தாண்டி இந்த மாதிரியான ஹாரர் ஃபிலிம்ஸுக்கு ரியல் ஹீரோவாக நான் பார்க்குறது வந்து மியூசிக் டைரக்டர் அண்ட் சவுண்ட் டிசைனர்ஸ். ஏன்னா இவங்களால தான் அது இன்னும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த படம் மாறுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தீங்க. எனக்கு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஓப்பனிங்கும் சரி, படத்தோடைய எண்டிங்கும் சரி, அந்த ஒரு சாங் போர்ஷன் அதில் ஒரு சோல் இருந்துச்சு. அது வந்து ஒரு பாசிட்டிவாக பண்ணணும், எண்டிங்கும் ஒரு பாசிட்டிவாக பண்ணணும், அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் வருகிறேன். ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த சாங் எப்படின்னா, டைரக்டரோட உட்காந்து வி ஹேட் அ டிஸ்கஷன் இந்த ஃபாதர் டாட்டர் சென்டிமெண்ட்டில் ஒரு பார்ட் மாதிரி. ஸோ தட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் சாங். ஏன்னா இப்போது நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, இந்த ரொமான்ஸ் இருக்குது, வென் யூ ஹேவ் அந்த டார்க்னஸ் எல்லாமே. ஆனால் இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்னா இட் இஸ் அ வெரி ரேர் யூனோ டாபிக். ஸோ அது எல்லாமே ஆக்சுவலாக இட் ஆல் ஃபெல் இன் பிளேஸ் ஒன்ஸ் த லிரிசிஸ்ட் கேம் இன். கதிர்மொழி அவங்க வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்தாங்க இந்த லிரிக்ஸு. ஸோ அந்த லிரிக்ஸ் ஏறின உடனே அப்படியே செட் ஆயிடுச்சு, அந்த டியூனில் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துச்சு. ஸோ இட் ஐ வுட் சே 75% அந்த சாங்கோட இமோஷன் லிரிக்ஸ்லேயே யூனோ அது லிரிக்ஸ் வந்தப்புறம் எல்லாமே யூனோ அமைஞ்சிச்சு. பட் ஆஃப்டர் தட் த ஐசிங் ஆன் த கேக் எப்படின்னா, உத்தரா உன்னிகிருஷ்ணன் அண்ட் உன்னிகிருஷ்ணன் சார் அவங்க ரெண்டு பேர் அந்த காம்பினேஷன் வாஸ் எப்படின்னா ஒரு கோல்டு காம்பினேஷன் சொல்லலாம். இட் வாஸ் டோட்டலி மேட் ஃபார் தட் சாங், டெய்லர் மேட் சாங்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் அதில் என்ன கோஇன்சிடென்ஸ்னா ஃபாதர் டாட்டர் அதே எமோஷன். அண்ட் த சாங் இஸ் அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஃபாதர் அண்ட் டாட்டர். கண்டிப்பாக. அண்ட் எனக்கும் ஐ ஆல்சோ ஹாவ் அ டாட்டர், 4-year-old டாட்டர். ஸோ எனக்கு தெரியும் அந்த சார்ட் ஆஃப் எமோஷன் எப்படின்னா, அந்த ஃபாதரோட பொசசிவ்னஸ் ஆஃப் அ டாட்டர் அதே எமோஷனுங்க. அந்த ரெண்டு ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆமாங்க, அவங்கள பெருசாக காட்டணும் அப்படின்றது பெரிய லவ்வாக இருக்கும். அது டெஃபினட்டாக இட் இஸ் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய லவ்வாக மாறும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக ஒரு அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன். நம்மளுக்கு ஒரு 100% எப்படி கொடுக்கணும்னா அந்த இமோஷனுங்க இது. ஸோ தட் இஸ் த ஹோல் ஸ்டோரி ஆஃப் த சாங் அண்ட் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். சூப்பர். எனக்கு அதே மாதிரி உங்களுடைய ட்ராவலில் பார்க்கும்போது நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க. அதே மாதிரி தான் அஸ்வின் குட்டியும் இதுக்கு முன்னாடியும் கேம் ஓவர்லேயும் ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பூமிகா. ஓகே. அந்த ஒரு ட்ராவலாக அது எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு ஓப்பனிங்காக அது ஒரு பூமிகா பெரிய செட் பண்ணிருந்துச்சுன்னு நினச்சேன். அது எப்படி இருந்துச்சு இந்த பூமிகாவோட எக்ஸ்பீரியன்ஸ்? பூமிகா வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் வித் ரத்தினன் பிரசாத் டைரக்டர் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் லீட். ஆமாம். And Karthik Subrar sir, Karthikeyan Santanam, Stone Bench Productions. So that was a lovely banner again, you know. First banner it was something good. அதுவும் ஒரு ஈகோ ஹாரர்னு சொல்லலாம். ஆமாம், லைக் த்ரில்லர் ஹாரர் அந்த ஜானரில். அண்ட் அதே எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் அ ஃபீமேல் லீட் அண்ட் அந்த இமோஷன்ஸ் வெரி இது நேச்சருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு இமோஷன் அந்த மாதிரி. லைக் யூனோ அ வெரி இக்கலாஜிக்கல் இமோஷன். அது யூ கேனாட் கோ ட்ரூ ஹாரர், யூ கேனாட் கோ ஃபுல் ஆக்ஷன் அந்த மாதிரி. இது நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படின்னா, வி வென்ட் டு த சைட், ஷூட்டிங் சைட், 10 days அங்கே ஸ்டூடியோ. ஆமாம், இந்த மாதிரி ஒரு செட்டப் அந்த ஊட்டியில். ஸோ ஒரு 10 days ஊட்டியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ செட்டப் வச்சு டெய்லி என்னது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் நைட் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த எப்படின்னா அது இட்ஸ் லைக் அ ஹாண்டட் பேலஸ் அந்த மெயின் ஹவுஸ் பூமிகாவில். ஸோ அது என்ன 11 o'clock 12 o'clock நைட்டில் அங்கே போய் உட்காந்து சைலண்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். லைக் யூனோ வைல் தேர் ஷூட்டிங் நம்ம எல்லாம் குவாய்ட்டாக இருக்கணும். அந்த ஒரு டெஃபினட்டாக ஒரு ட்ரூ ஹாண்டட் ஃபீல் தான் இருக்கும். ஸோ அந்த இமோஷன் எல்லாம் ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணி தான் அங்கே ஸ்பாட்டில் கம்போஸ் பண்ணி 95% ஆஃப் த ஃபைனல் கியூஸ் பூமிகாவில் எல்லாம் அங்கே தான் கம்போஸ் பண்ணேன். ஆமாம், இங்கே கொண்டு வந்து ஸ்டூடியோக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் லைட்டாக மேக்கப் எல்லாம் கொடுத்து இட் ஹஸ் பிகம் த ஃபைனல் மியூசிக்.
சூப்பர். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் இதை பண்ணுவாங்கன்றத தெரில. ஏன்னா லைவ்ல அந்த செட்டில் போய் நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்றது தெரியும். அது இன்னும் ரொம்ப இன்வால்வ்டாக பண்ண முடியுன்றதை நினைக்கிறேன். ஒரு படமாக, ஏன்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஒரு படத்தை வந்து கட் பண்ணி ஒரு வேர்ஷனாக பார்க்க போகிறீங்க அப்படின்றபோது, பட் இன்னும் அது ஸ்க்ராட்ச்ல இருந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய புது ஐடியாஸ் வரும். டெஃபினட்டா. ஏன்னா அந்த அந்த லொகேஷனோட அட்மாஸ்பியர் எல்லாமே அந்த chills of that situation அதெல்லாம் ஃபுல்லா it has to get into the system. அப்போதான் அந்த மியூசிக் கரெக்டா வரும் அந்த சீன். சூப்பர். அதே மாதிரி உங்களுடைய அந்த ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கனெக்டும் சரி, பூமிக்காவும் சரி, ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு கரெக்டான ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள ஒரு ஹீரோவா காட்டுற ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 படங்களுமே வந்து கண்டென்ட்டை தாண்டி, ஆர்டிஸ்ட்டை தாண்டி அந்த மியூசிக்கும் ஒரு ஹீரோவா நிக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கதையம்சங்கள் வரும்போது மியூசிக் டைரக்டருக்கு எந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியா நம்ம இதுல பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் தேங்க்ஸ், லாட் ஆஃப் கிரெடிட் டு த டைரக்டர்ஸ். அண்ட் இன் கனெக்டில் டைரக்டர் அஸ்வின் சரவணன் அவர் எப்படின்னா ஹி ஜஸ்ட் கேம் மீ அ பிளாங்க் கேன்வஸ். எப்படின்னா ஓகே ஹியர் இஸ் அ பெயிண்ட் ப்ரஷ், இந்த ஷீட்டு, டூ வாட் என்ன வேணாலும் பண்ண. அண்ட் வெரி ப்ரோஆக்டிவ். ஏன்னா அவரும் வருவார். வி யூஸ் டு சிட் இன் த ஸ்டுடியோ, இங்கே வில் சிட் அண்ட் ஃபுல்லாக he'll just watch அந்த emotion till that emotion fully comes. அந்த ஃபுல்லாக வரணும் அந்த emotion. அதுக்கப்புறம் he'll be like, நீ என்ன வேணாலும் பண்ணு, I'll trust your instinct. That is very important. ஏன்னா creativity is creatively ஒரு ஆர்டிஸ்ட்க்கு you need that space. If you are put in a confined area னா அது கொஞ்சம் கஷ்டம் நம்மளுக்கு. ஸோ அப்படி he just always let me do as much. அதுக்கப்புறம் நம்ம அங்கே ட்ரிம்மிங், adding அதெல்லாம் பண்ணுவோம். பட் the creative side when writing unlimitedா போவாங்க, just without any disturbance. And that I really I have to thank the director for this opportunity. சூப்பர். அதே மாதிரி விக்னேஷ் சிவன் சார், எஸ், ப்ரொடியூசரா அவரு கூட இந்த கான்வர்சேஷன்ல இருந்தா, ஏன்னா அவரே ஒரு லிரிசிஸ்ட், அவருக்கு ஒரு நல்ல ஐடியாஸ்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஷேர் பண்ணாருங்களா உங்க? ஷூர். ஸோ விக்கி சார், தட் இஸ் விக்னேஷ் சிவன் சார், he was very instrumental. எல்லாம் இந்த பாட்டில் கூட இப்போ நான் வருகிற வானம்ல he was lot of ideas, நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு வெர்ஷன் ஏ முடிச்சு then he listen to it, கரெக்டாக சொல்லுவாருங்க, ப்ரோ இது கொஞ்சம் மாற்றலாமா, இது கொஞ்சம் இந்த லிரிக் இப்படி சிம்பிளாக போட்டால் நல்லாயிருக்கும். மெயினாக நான் இதுக்காக தான் வந்தேன். ஏன்னா அவருடைய லிரிக்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ கரண்ட் சினாரியோவில் மக்கள் ஆடியன்ஸ் என்ன பேசுகிறாங்களோ அந்த மீட்டரில் அவர் அதை டெலிவர் பண்ணணும்னு ஆசைப்படுவார். அந்த மீட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த இமோஷன் ரொம்ப சிம்பிளான ஒரு லிரிக், பட் இட் ஹேஸ் டு ரெஜிஸ்டர். அண்ட் ஹி ஹேஸ் தட் நேக். அவருக்கு கரெக்டாக அந்த இதுதான் செட் ஆகும். அண்ட் அந்த ஐடியா இருக்குது. அந்த எப்படி ஃபோர்சியபிள் இது சொல்லுவாங்களே, அது they have that. ஏன்னா அவர் as soon as he hears அவர் ஒரு ஐடியா கொடுப்பாரு, I'll be like okay இது போட்டால் நல்லா இருக்கும். போட்ட அப்புறம் ஆமாம் நல்லா செட் ஆகுது. ஸோ லைக் தட் த நான் வருகிறவனம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டு லாஸ்ட் ஹாஃப் அந்த உன்னிகிருஷ்ணன் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய இன்புட்ஸ். இட் ரியலி ஹெல்ப் த சாங். சூப்பர். அதே மாதிரி நயன்தாரா மேம், எஸ், அவங்க எப்பயாவது உங்களுடைய அந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்திருந்திருக்காங்களா, பார்த்துருந்துருக்காங்களா? இல்லை, நாட் அட் ஆல். இன்ஃபேக்ட் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. தட்ஸ் ஒன் திங் அபவுட் நயன்தாரா மேம் அண்ட் விக்கி சார். ஃபுல் ஃப்ரீடம். எண்டில் மட்டும் when they were listening to it கொஞ்சம் ஆடியன்ஸ் அவங்களுக்கு ஆமாம் ஒரு ஆடியன்ஸில் அந்தோட ஃபீட்பேக், லைக் அந்த ஆடியன்ஸ் ஆங்கிள்லேருந்து ஒரு ஃபீட்பேக். ஸோ தட் இஸ் அன்யூஷுவலாக எல்லாம் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் there will be some feedback. பட் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்னா லைக் இது வரைக்கும் லைக் till the last நயன்தாரா மேம்லேருந்து I had no feedback at all. ஆனால் அந்த லாஸ்ட் ஷோ, அந்த அந்த ஃபைனல் ஸ்க்ரீனிங்கில், அவுட்புட் ஸ்க்ரீனிங்கில், இந்த ப்ரீமியர் ஷோவில் நயன்தாரா மேம் கால்ட், she wanted to meet the crew. And appo she came and she said, very good job, I really love the music. So that was a very great moment. அதே மாதிரி விக்னேஷ் சிவன் அவர்கள் நிறைய ஷேர் பண்ணுவார், நிறைய பேசுவார். அந்த மாதிரி உங்ககிட்ட வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக
இது அடுத்த பிளானாக இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ட்ராக் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேர் பண்ணியிருக்காரா? ஏன்னா அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட பழகும்போது அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு ஆளாகவும் எடுத்துக்கிற ஒரு ஆளாகவும். வெரி வெரி நைஸ் டு டாக் டு. ஏன்னா அப்படியே நம்ம எப்படின்னா ஓகே யூஸ்வலாக நம்ம ஒரு 10 ஸ்டார் இருப்போம், ஐயோ யூனோ சார் வராருன்னு. இட்ஸ் நாட் லைக் தட். அவர் பேசின உடனே நம்மளுக்கு ஒரு காமிங், ஆமாம், ஒரு காம்னஸ் வரும். ஓகே, அண்ட் ஹீல் ஸ்பீக் லைக் ஹீஸ் லைக் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ வெரி வெரி கேஷுவல், வெரி நைஸ். சேம் டைம் he also knows what is best, and so whatever he speaks will be like for the better of everything. So சூப்பர். அதே மாதிரி மியூசிக்கா, ஒரு கதையில இப்ப இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு மியூசிக்குள்ளேயும் கதை சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸா இருக்கு. அது எந்த அளவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா பாக்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு கமர்ஷியல் மீட்டருக்குள்ள அது ஒரு பாக்ஸ் பண்ணி அதுல இருந்து இப்படி போறதா இருக்கும். இப்ப நிறைய ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ஸ் வந்ததுனால அது ஒரு பெரிய ஓப்பனிங்கா இருக்கும்ன்ற மாதிரி நான் பாக்குறேன். டெஃபினட்டாக. ஸோ டுடே காம்போசிஷன், ஃபிலிம் ஸ்கோரிங் எப்படின்னா அந்த விஷுவல் எடுத்தா ஓகே, அந்த ஸ்கோர் இட் ஷுட் டாக் ஃபார் இட் செல்ஃப். தட் இஸ் மை லாஜிக். இப்போ இந்த விஷுவல் மியூட் பண்ணா, blank screen போட்டா கூட திஸ் மியூசிக் ஷுட் கிவ் யூ தட் சேம், அந்த இமோஷன் அட்லீஸ்ட் ஒரு 60% ஆஃப் த இமோஷன் ஷுட் கம். ஏன்னா சும்மா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி இருக்கு, ஜஸ்ட் ஒரு தட் கேன் பி த மோஸ்ட் ஜெனரிக் ஃபார்ம். கண்டிப்பா. பட் ஆன் இட்ஸ் ஓன் அது இண்டிபெண்ட்டாக அந்த ஸ்கோருக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு ஐடி வேணும் அதுக்கு. ஸோ இட் நீட்ஸ் டு ஹாவ் இட்ஸ் ஓன் ஸ்டோரி. அண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. அது எப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன், நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், வாட் சார்ட் ஆஃப் இப்போ நம்ம மெலடிஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா த ஆடியன்ஸ் இஸ் நாட் லைட் ஆடியன்ஸ். நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப கிளவரான ஆடியன்ஸ். தே நோ வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட். ஸோ மெலடிஸ், அந்த இமோஷன் அந்த மெலோடியஸாக நீங்கள் இஃப் யூ டச் தட் இமோஷனல் கார்ட், இட் வில் பி அ சக்ஸஸ் ஆல்வேஸ். எனக்கு எதனால் இது ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, கனெக்ட் பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அந்த ஒரு போர்ஷன், அவங்களும் டாக்டரும் ஸ்ட்ரகிளில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாரர் எலிமெண்ட் போனதுக்கப்புறமா அந்த இடத்துல சேஞ்ச் ஓவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் ஃபீல் பண்ண முடிஞ்சது மியூசிக்கில். அதுக்கப்புறம் சடனாக அந்த ஒரு செகண்ட் ஆஃப் சேஞ்ச்லேயே அது வந்து ஃபுல் பாசிட்டிவாகவும் அது இருந்துச்சு. அது ஹோப், அது ஒரு ஆறுதலாக இருந்துச்சு அந்த மியூசிக்காகவும் உணரும் போது. அதனால தான் நான் அதை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நைஸ், தேங்க்ஸ். glad you like that. ஏன்னா that is also my favorite part actually. அப்படிங்களா? சேம் சிங்க். ஏன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டா நான் பாக்குறேன். ஆடியன்ஸே ஒரு இவ்வளோ நேரம் படம் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த ஓப்பனிங்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துச்சு அந்த சாங்ல. அதுக்கப்புறமா நீங்க அந்த ஹாரர் எலிமெண்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா நீங்க எங்கேயுமே அதை ஃபீல் பண்ண முடியாது. டுவர்ட்ஸ் த எண்ட்ல கிளைமேக்ஸ்ல அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அதை மாத்துறதுன்ற ஒரு பெரிய மேஜிக்கா நான் பார்த்தேன். அந்த மேஜிக்கை நீங்க பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அது ரொம்ப ஆக்சுவலி தட் இஸ் நீங்க சொன்ன மாதிரி வெரி டிஃபிகல்ட் சீன் அது. ஏன்னா அந்த டிரான்சிஷன் ஹாரர் டு இமோஷனல், அந்த சென்டிமெண்டல் இமோஷன், அட் த சேம் டைம் ஒரு ஹோப், ஓகே என்ன எல்லாமே நார்மல் ஆகுதா இப்போ. ஸோ அந்த செகண்ட் இஸ் வெரி ஹெவி. சொன்ன மாதிரி இட் வாஸ் குவைட் அ சேலஞ்ச். அது ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரான்சிஷனாகவும் இருக்கணும். ஆமாம், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு மாற்றினா இட்ஸ் கோயிங் டு பி ஜம்ப் அண்ட் இட் வில் ஒரு காமெடி ஆகிடும். ஸோ தட் இஸ் த திங். இப்போ ஃபிலிம் ஸ்கோரிங் ஆக்சுவலாக ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ வெரி தின் லைன், காமெடி அண்ட் ஹாரர். இப்போ உங்களுக்கு தெரியும் லைக் லாட் ஆஃப் மூவிஸ் ஓவர் ஹியர் certain scenes comedy ஆயிடும் ஆக்சுவலாக. ஸோ in the usual horror filmsல. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த பேலன்ஸ், கரெக்டான ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஏன்னா ஒரு இப்போ தப்பான ஒரு சவுண்ட் இல்லைன்னா அன்யூசபிளாக ஒரு சவுண்ட் அங்கே போட்டால் அது காமெடி ஆகிடும் கண்டிப்பாக. ஸோ we have to be very careful. அந்த ஹாரரில் அந்த இமோஷன், அந்த எப்படி சொல்கிறது, அந்த சஸ்பென்ஸ் எல்லாமே இட் ஷுட் பி கோயிங் இன் சிங்க் வித் த மூவி. சூப்பர். இப்போ ரேபிட் ஃபயருக்கு வந்துடும். டக் டக்கு அந்த கேள்வி ஒரே வார்த்தையில் அப்படி முடிச்சிடணும்.
உங்ககிட்ட வந்து சூர்யா, அஜித் சார் அண்ட் விஜய் சார் 3 சாருங்களும் வந்து நிக்கிறாங்க. எனக்கு படம் பண்ணணும். சூர்யா சாரா, விஜய் சாரா, அஜித் சாரா, யாரோ ஒருத்தர் பேர் தான் சொல்லணும் கண்டிப்பா. அது அஜித் சார். ஒய் ஏன் அஜித் சார்? I don't know his presence. ஒரு from young சார் துணிவு வாரிசு ரெண்டுமே வந்து ஹாட்டஸ்ட் டாபிக். ஆமா, ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுதுன்றது அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா உங்களுக்கு என்ன படமா இருக்கும்? I feel it will be துணிவு. என்ன ரீசன்? Of course அஜித் சாரோட படம் and it is அந்த ட்ரெய்லர் பார்த்தா கொஞ்சம் வெரி டிஃப்ரெண்ட். ஒரு டோட்டலா ஒரு இட்ஸ் அந்த லைக் அ மணி ஹைஸ்ட் சார்ட் ஆஃப் ஃபீல். ஆமா. ஸோ பட் வெரி 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 டிஃப்ரெண்ட் எனர்ஜி அந்த ட்ரெய்லர் பார்த்தா. ஸோ ஐ ஹோப் அட்லீஸ்ட் ஐ நோ தட் இட் வில் பி வெரி குட். அதே டேட்ல வாரிசும் வருது. அதோட பார்வையா உங்களுக்கு எப்படி இருக்கு? வாரிசு வெரி டிஃப்ரெண்ட் எப்படி சொல்றது, ஃபேமிலி ஜானர். ஸோ அந்த என்ன சொல்றது, ஸோ துணிவு எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி ஹை எனர்ஜி. அந்த த்ரில்லர் எல்லாமே அந்த ஆல் இன் ஒன் பேக்கேஜ். வாரிஸ் எப்படின்னா இட்ஸ் லைக் அ ஃபேமிலி மூவி. அட்லீஸ்ட் அந்த ட்ரெய்லர் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ இட்ஸ் அ ஃபேமிலி திங். அது போய் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போய் பார்க்கலாம். நிறைய இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் யா ஹை பேஸ்ட் துணிவு. சூப்பர் சார். இளையராஜா அவர்கள், ஏஆர் ரகுமான் சார், அதுக்கப்புறம் அனிருத் சார், மூணு சாருங்களும் இருக்காங்க. அவங்க 3 பேருமே என்ன நினைக்கிறாங்க, பிருத்திவி சார் வந்து என்னுடைய காம்படிட்டர். பிருத்திவி சார் யார காம்படிட்டரா நினைப்பாங்க? ஐயோ, all 3 are very respected people. Of course ராஜா சார், அவங்க காம்போசிஷன் வேற லெவல்ல இருக்கும். தென் ரஹ்மான் சார், நோ நீட் டு மென்ஷன். அனிருத் இஸ் a dear friend. So அங்க நோ கமெண்ட்ஸ். ரியலி லவ் இஸ் மியூசிக். கடைசியா எப்போ அந்த கான்வர்சேஷன் நடந்த அனிருத் அந்த உங்களோடது எப்போ மீட் பண்ணீங்க? I think during COVID time தான். During COVID time we were talking about ஒரு ஆர்கெஸ்ட்ரா பத்தி பேசிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு I think Macedonian orchestra, ஏதோ டெக்னிக்கலா மியூசிக்ல we were discussing something. And my all time favorite actually இதுல ஒரு பேர் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. MSV. He is my favorite lovely composer. MSV sir. எல்லாம் அவரோட பாட்டுங்க இட்ஸ் லைக் இஃப் யூ ஆஸ்க் மீ மெலோடியஸ்லி இட் வில் பி வெரி ரிச். அண்ட் ஸ்டைல்ஸ், நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். ராக் அண்ட் ரோல் டு கியூபன் திங் டு எல்லாமே இட்ஸ் ஃபுல் மிக்ஸ். ஆமாம். அப்போ அவருடைய கம்போசிஷனில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் நீங்கள் அடிக்கடி கேட்கறது? ஆஃப்கோர்ஸ் காதலிக்க நேரம் இல்லையிலேருந்து திஸ் அனுபவம் இதுமை புதுமை. ஓகே, திருப்பி கேளுங்க. அது உங்களுக்கு அவருடைய கம்போசிஷன்ல ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் என்ன இருந்திருக்கு? காதலிக்க நேரம் இல்லையிலேருந்து அனுபவம் புதுமை. ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஏன்னா சோ சிம்பிள் பட் அந்த மெலடி இஸ் காம்ப்ளிகேட்டட். அவ்வளோதான். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், அந்த பிஜிஎம்ல ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் டு குட். ஆமாம். அதே மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வராங்க, ஒரு 100 crore பட்ஜெட்ல வந்து பிருத்திவி சார் கிட்ட மியூசிக் டைரக்டரா ஹீரோவா இல்லைன்னா நீங்க இந்த படத்துல வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ண போறீங்களா? இந்த 3 விஷயத்த சொல்றாங்க. ஆனா கதையில வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க இது 3த்துல எதை சூஸ் பண்ணுவீங்க? டெஃபினெட்லி மியூசிக் டைரக்டர். ஏன்னா இட்ஸ் மை ட்ரீம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி 100 crore there's so many possibilities. Music என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பண்ணலாம். எல்லாம் ஆர்கெஸ்ட்ராஸ் கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு it will be really good. working experienceல சூப்பரா இருக்கும். சூப்பர். அதே மாதிரி 3 ஜெனரேஷன், ஒரு உங்களை வந்து ஒரு 80s கூட்டு போறாங்க, 90s கூட்டு போறாங்க, 2K கூட்டு போறாங்க. 3 ஜெனரேஷன்ல நீங்க மியூசிக் டைரக்டரா நம்ம இன்னும் பெரிய லெவல்ல ஒரு மேஜிக்கா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன திங்க் பண்றீங்க? எந்த ஏரியாவா இருக்கும்? எனக்கு கேட்டா I prefer the 80s. என்ன ரீசன்? I'm a 80s baby. Okay. So it's in the blood. Okay. And also அந்த எனர்ஜி வேற. ஆக்சுவலா அந்த 80s எனர்ஜி வேற. Of course
70s கூட it's amazing. இப்போ 60s 70s also MSV மாதிரி that's a different style. கண்டிப்பா. But 80s ல there was a அந்த whole changeover, there was a full changeover. டெக்னாலஜியே மொத்தமா மாறுது. ஆமா, அந்த அனலாக் சவுண்ட்ல இருந்து it was coming slowly to digital. அந்த ஜர்னில 80s அது அந்த ஸ்வீட் ஸ்பாட். ஆமா, ஸ்வீட் ஸ்பாட் அங்க 80s to 90s, early 90s. இப்போ ரெமான் சாரோட லைக் ஃப்ரம் ரோஜா ஒன்வர்ட்ஸ் எல்லாம் that was all the அந்த மிட் அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே எவ்ரிதிங் சேஞ்ச் டிஜிட்டலா மாறிடுச்சு. பட் எஸ் ஆஃப் கோர்ஸ் 80s to mid 90s will be my answer. சூப்பர், முடிஞ்சு அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இது தாண்டி நீங்க ஒரு மியூசிக் டைரக்டரா உங்களுடைய அந்த பயணத்துல இந்த ஒரு போர்ஷன், இந்த செட் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த செட் ஆஃப் லைஃப் என்னோட லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படி வெளியில வரதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஏரியா? ஆமாங்க, இட் வாஸ் வெரி லாங் ஜேர்னி ஆக்சுவலாக. இது ஒரு ஓவர் நைட் அச்சீவ்மெண்ட் மாதிரி இல்லை. அண்ட் இட்ஸ் லைக் அரவுண்ட் 15-20 years ஆஃப் ஸ்டடீஸ், அப்போ ட்ராவலிங், இந்த சாமி பாட்டு, அதுக்கப்புறம் நிறைய ஆல்பம்ஸ், அட்வர்டைஸ். அதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டு நிறைய இருக்கு, அது பேங்க் ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் ஜிங்கிள்ஸ், அட்வர்டைசிங் ஜிங்கிள்ஸ், ஷோஸ், கான்சர்ட்ஸ், நிறைய கான்சர்ட். ஹவு மெனி கான்சர்ட்ஸ் என்ன கேட்டா தட் இஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. நம்ம இப்போ இந்த கிராஃப்ட்டுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் லைக் ஏன்னா it's not overnight. This overnight success is very tough. You need to have that much of experience. ஏன்னா நம்ம கம்போசிங் பண்ணும்போது நிறைய ஸ்டைல்ஸ் வரும், நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ we need to have this growth. And at least எனக்கு அப்படி இருக்கு. So I don't know about many different opinions, but organic growth is கரெக்டா இருக்கும். சூப்பர், தேங்க்யூ வெரி மச். அடுத்தடுத்து உங்களுடைய லைனப்ஸில் என்ன இருக்குது? ஸோ இப்போது 2 படம் இருக்குது ஆக்சுவலாக. ஒன் இஸ் அன் anthology தமிழ் ஃபிலிம். கான்ட் ரிவீல் மச், ஏன்னா அவங்க இன்னும் ஒஃபிஷியலாக ஒன்றுமே அனௌன்ஸ் பண்ணல. ஓகே. அண்ட் there is another one also that I am waiting. I will update you very soon. That's a very exciting project. So முகத்தை பார்க்கும் போதே தெரியும் பெரிய ப்ராஜெக்டாக இருக்கு. தமிழ் படம். ஸோ யா, தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களோட பேசி.